டிபார்ட்மெண்ட் ஒரு புது கேள்வியாக உங்களுக்கு இருக்க போதும். கவனிங்க, கல்சியம் கார்பனேட்டுடன் தொடங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு தாக்கத்துடன் மீண்டும் பாய்ச்சல் போட்டுப்படுத்தி தரப்படுகிறது. கல்சியம் கார்பனேட் தெரியும், அந்த சேர்வைகளை புரிந்து கல்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுண்ணாம்புக்கல் எத்தனாங்க கல்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல் சொல்லி சொல்லுவோம். இது என்ன செய்யறாங்கன்னா வெப்பப்படுத்துவாங்க. சோ வெப்பப்படுத்துற நேரம் இந்த கல்சியம் கார்பனேட்டை நீங்கள் வெப்பப்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சேர்வை கால்சியம் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்வை கிடைக்கும். அதே மாதிரி கார்பனீர் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு கிடைக்கும். கால்சியம் ஆக்சைடு இதுதான் உங்களுக்கு யூன்னு சொல்லி தராங்க, இதுதான் நீன்னு சொல்லி தராங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த கல்சியம் ஆக்சைடோட இந்த கல்சியம் ஆக்சைடுக்கு துளி துளியாக நீர் சேர்க்கிற நேரம், இந்த கல்சியம் ஆக்சைடுக்கு நாங்க துளி துளியாக நீர் சேர்க்கிற நேரம், துளி துளியாக நீர் சேர்க்கிற நேரம், துளி துளியாக நீர். சோ துளி துளியாக நாங்க நீர் சேர்க்கிற நேரம் இது என்னவாக மாறும் சொன்னா கல்சியம் ஹைட்ரோக்சைடாக மாறும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மமாக இது மாறும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் W சரி தந்துருக்காங்க. அது W. W சரி கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம். இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு மேலதிக நீரை சேர்த்து கலக்கி வடிகட்டல். சோ மேலதிகமாக இன்னும் நீர் சேர்க்காங்க, மேலதிக நீர். மேலதிக நீர் சேர்த்து வடிகட்ட நேரம் இது கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலாக மாறும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலாக மாறும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் போட கரைசல். சோ இதுதான் சுண்ணாம்பு நீர்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு நீர் சொல்றது கல்சியம் ஹைட்ரோக்சைடு. இது நீராத சுண்ணாம்பு சொல்லுது. நீராத சுண்ணாம்பு கல்சியம் ஆக்சைடை நாங்க நீராத சுண்ணாம்பு செய்வோம். இதை நாங்க சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு நீர்னு சொல்லி சொல்லுவோம். இங்க வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். கவனிங்க, திரும்பியும் ஒரு தெரிந்த கரைசல், தெரிந்த கரைசலினூடாக ஒரு வாயு செலுத்தப்படும். தெரிந்த கரைசலினூடாக ஒரு வாயு. சோ அந்த வாயு இந்த வீன்னு சொல்லுவாங்க. சோ அந்த வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு. சோ இங்க கார்பனீர் ஆக்சைடு வாயு சேர்க்கிற நேரம் கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு கார்பனீர் ஆக்சைடு வாயு சேர்க்கிற நேரம் அது திரும்பியும் கல்சியம் கார்பனேட்டாக மாறும். கரையாத ஒரு சேர்வு கல்சியம் கார்பனேட்டும் நீரும் கிடைக்கும். கல்சியம் கார்பனேட்டும் நீரும் கிடைக்கும் இந்த தாக்கத்துல கல்சியம் கார்பனேட். இதை நாங்க 6ஆம் ஆண்டு படிச்சிருக்கோம். அதாவது சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பன் ஆக்சைடு வாயு நாங்க விடுறோம். இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை இந்த கார்பனீர் ஆக்சைடு என்ன செய்யும் சொன்னா பால் நிறமாக மாற்றும். என்ன செய்யும்? பால் நிறமாக மாற்றும். சோ இது உங்களுக்கு பால் நிறத்துல காணப்படும். இது பால் நிறத்துல காணப்படும். பால் நிறம். தொடர்ந்து இந்த பால் நிற சேர்வைக்கு மேலதிக கார்பனீர் ஆக்சைடு நாங்க கொடுக்கிறோம். மேலதிக கார்பனீர் ஆக்சைடு நாம் வழங்குகிறோம். இது கல்சியம் இரு கார்பனேட்டாக கல்சியம் இரு கார்பனேட்டாக இது மாறும். கல்சியம் இரு கார்பனேட்டாக இது சேர்வை மாறும். கல்சியம் இரு கார்பனேட். இந்த கல்சியம் இரு கார்பனேட்டுக்கு கரையக்கூடிய ஒரு சேர்வை. பால் நிறத்திலிருந்து பால் நிறம் அற்று போகும். பால் நிறம் அற்று போகும். பால் நிறம் அற்று போகும். இவ்வளவுதான் இந்த பரிசோதனை. பால் நிறம் அற்று போகும். கவனிங்க, கரைசல் எச்சினூடாக வாயுவியை துளிகளாக செலுத்திய போது ஒரு தொங்கலாக திண்ம கல்சியம் கார்பனேட் உண்டாகின்றமையால் கரைசல் பால் நிறமாக மாறுகின்றது. கவனிங்க, அப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடூடாக கார்பன் ஆக்சைடு கொடுக்கிற ஒரு திண்மம் உருவாகுது. அது கல்சியம் கார்பனேட் தான். அது பால் நிறமாக மாறுகிறது. இந்த அவதானிப்பு வாயுவியை இனங்காண்பதற்காக ஒரு சோதனையாக பயன்படுத்தப்படும். பாருங்க,
இந்த சுண்ணாம்பு நிறமாக மாறுகின்ற அவதானி கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்குள்ள ஒரு வாயு அனுப்புற நேரம் அந்த வாயு அந்த வாயு அந்த கரைசல பால்நிறமாக மாற்றுகின்ற அந்த செயற்பாடு இந்த வாயுவை இனங்காந்தத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஆகவே அந்த வாயு கார்பன் வாயு தெரியும். யூகமா டபிள்யூ ஆகிய சேர்வையின் ரசாயன சூத்திரங்களே இருக்குது. யூக்கு செல்ற சேர்வை கால்சியம் ஆக்சைடு. டபிள்யூ செல்ற சேர்வை தெரியும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு. டபிள்யூ கால்சியம் ஹைட்ரோக்சைடு. யூக்கு செல்லக்கூடிய சேர்வை கால்சியம் ஆக்சைடு. டபிள்யூ செல்லக்கூடிய சேர்வை எது தெரியும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு. கால்சியம் ஹைட்ரோக்சைடு. அந்த கேள்வி பாருங்க. பின்வரும் வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு சரியான கருத்தை வெளிப்படுத்துமாறு தனித்தெழுத்தில் அச்சிடப்பட்ட ஒரு சொல்லை வெட்டி திண்ம யூவானது மூலம் திண்மம் யூ. கல்சியம் ஆக்சைடு என்று சொல்வது இந்த கல்சியம் ஆக்சைடு என்று சொல்வது ஒரு மூலப்பதார்த்தம். இது ஒரு மூலப்பதார்த்தம். மூலமாக படிச்சிருக்கோம். அமில மூல இயல்புகள் படிச்சிருக்கோம். 2ஆம் ஆவணத்துக்கான அமில மூல இயல்புகள். சரி, இது ஒரு மூல பதார்த்தமாக ஆகவே நீங்க வெட்ட வேண்டிய சொல் வந்து அமிலம். வெட்ட வேண்டிய சொல் வந்து என்னது அமிலம் என்று சொல்ல வெட்ட வேண்டி வரும். திண்மம் யூ இல் உள்ள பிணைப்பானது. திண்மம் யூ உள்ள பிணைப்பு இங்க இது ஒரு அயன் சேர்வைன்னு சொல்றதால இது ஒரு அயன் பிணைப்பானது. இதுல காணப்படுற பிணைப்பு கால்சியம் ஆக்சைடில் அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு காணப்படும். அப்ப நீங்க வெட்ட வேண்டிய சொல் வந்துட்டு பங்கீட்டு மறுப்பிணைப்பை நீங்க வெட்டணும். வெட்டினால் ஒரு பொருத்தமான வசனம் கிடைக்கும். வாயு கரைந்த ஒரு நீர்க்கரைசலின் கரைந்த ஒரு நீர்க்கரைசலின் pH பெருமானம் தெரியும். கார்பன் ஈரோக்சைடு கரைக்கப்பட்ட வாயு. கார்பன் ஈரோக்சைடு தெரிந்த மென் அமிலம். இது ஒரு மென் அமிலம். இதனால கரைக்கிற நேரம் நீர்ல கரைக்கிற நேரம் கார்போனிக் அமிலம் கிடைக்குது. H2CO3 என்ற ஒரு அமிலம் வந்து கிடைக்குது. H2CO3 அதாவது கார்பன் ஈரோக்சைடு H2O பிளஸ் கார்பன் ஈரோக்சைடு வாயு. இந்த சேர்வைகளுக்கு கார்போனிக் அமிலமாக இருக்கும். கார்போனிக் அமிலம் இதனால் பெரும்பாலும் சோடா அமிலம் கார்போனிக் அமிலம். குறிப்பு சுவைக்கு காரணமாக காணப்படும் அமிலம் தான் இந்த அமிலம் கார்போனிக் அமிலம். இது ஒரு மென் அமில கரைசலாக இது ஒரு மென் அமிலம். pH பெருமானம் 7ல இருக்கிற நேரம் அது நடுநிலையாக இருக்கும். 7 விட அதிகரிக்கிற நேரம் pH பெருமானம் 7 வந்து நடுநிலை. 7 விட அதிகரிக்கும் போது அது மூலம். 7 விட குறையும் போது அமிலம். இங்கால மூலம் இங்கால அமிலமாக இருக்கு. இங்கால அமிலமாக இருக்கு. அமில கரைசலினுடைய pH பெருமானம் 7லும் குறைவு. pH பெருமானம் 7லும் குறைவாக. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில தாக்கத்தில் உண்டாகும் பாலின கரைசலுக்காக எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில நாங்க எக்ஸ் ஒய் கரைசல் எக்ஸினூடாக வாயு தொழிலாக செலுத்தி ஒரு தொங்கலான வையின்னு தான் இருக்கிறது. எக்ஸுக்கும் எக்ஸ் சொல்ற சேர்வை கரைசல் எக்ஸினூடாக தெரிந்த கரைசல் எக்ஸ் இதன் மூடாக நான் கார்பன் டை ஆக்சைடு அனுப்புற நேரம் இது ஆரம்பத்துல ஒரு தெரிந்த பால் நிறம் ஒன்று கிடைக்கும். பால் நிறம் ஒன்று கிடைக்கும். அந்த பால் நிறத்திற்கு மேலதிக வாயு அந்த மேலதிக வாயு மேலதிகமாக கார்பன் டை ஆக்சைடு அனுப்புற நேரம் என்ன நடக்கும்? மேலதிகமாக கார்பன் டை ஆக்சைடு அனுப்புனா இந்த கல்சியம் கார்பனேட் சொல்லிட்டு கல்சியம் இரு கார்பனேட்டாக மாறும். கல்சியம் இரு கார்பனேட்டாக மாறும் இடம் அங்கே பால் நிறம் வற்றி போகும். கல்சியம் இரு கார்பனேட்டாக மாறும் இடம் அங்கே பால் நிறம் வற்றி போகும். செலுத்தும் போது இதனை அவதானித்து பால் நிறம் வற்றி போகும் சொல்லினாங்க. அந்த நிறம் இல்லாமல் போகும் சொல்றதா இதுக்கு பொருத்தமான ஒரு விடையாக இருக்கு. இன்றைய கிளாஸ்ல வந்து நம்ம எலும்பு பிரித்தெடுப்பு அதே மாதிரி இந்த யூனிட் 3ல இருக்கக்கூடிய மின்னழுத்தன்மை அதே மாதிரி ஐநாறு சக்தி சம்பந்தமாக பார்த்திருந்தோம். இது ஒரு விஷயம். பரிசு காப்படேட் சம்பந்தப்பட்ட ஒரு தாக்கம்
ஒரு புது விஷயமாக இருக்கு. ஸோ இந்த தாக்கங்களை அழகா நோட் பண்ணி எடுக்கிறீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஆப்பிலும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸோ நாளைய நாள் நம்மளுக்கு 2020 பேப்பர்ல இருந்து பிசிக்ஸ் அது மாதிரி கெமிஸ்ட்ரி கேள்வி செய்வோம். பயாலஜி கேள்விகள் ஒரு பிளான் ஒன்றைக்கு பயாலஜி கேள்விகளை மொத்தமாக ஒரு வருஷத்தை நாங்க பாக்குற மாதிரி பிளான் ஒன்றைக்கு முதல் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கஷ்டமா இருக்கிறதால அந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு சொல்லித்தான் மெயினா வந்து இந்த கேள்விகளை செய்வோம். ஸோ பயாலஜி கேள்விகளும் நம்ம செய்வோம், யாரும் பயப்பட தேவையில்லை. கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கிளாஸ் சம்பந்தமான டவுட் நீங்க கொஞ்சம் கேட்கலாம், ஒரு 5 நிமிஷம். யாருக்காவது டவுட் இருக்கா? அப்படி என்ன நஜாத்? நஜாத் எதுவும் டவுட் இருக்கா கிளாஸ்ல? கிளாஸ்ல இல்ல போல நஜாத். வேற யாருக்காவது? என்ன நஜாத் கிளாஸ் ஏதாவது டவுட், படிச்ச விஷயத்துல ஏதாவது டவுட்? என்னை படிச்ச விஷயம் கிளியரா விளங்கிச்சு எல்லாருக்கும்? என்ன யாஸ்மின்? ஓம் சார். கிளாஸ் விளங்குதா யாஸ்மின்? கிளாஸ் விளங்குதா? கிளியரா? ஓம் சார், கிளியர் தான். கிளியர்.